சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்துள்ள அயோத்தியா பட்டினம் ஏஎன் மங்கலம் அக்ரஹார ஏரியில் திங்கட்கிழமையன்று தலை எரிக்கப்பட்ட நிலையில் ஒருவரின் சடலம் கிடந்தது. அடையாளம் தெரியாமல் இருக்க அந்த நபரின் முகம் எரிக்கப்பட்டிருந்த போதும் அவரது சட்டை பையிலிருந்து கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டை மூலம் அவர் கேரள மாநிலம் சோட்டானிக்கரையைச் சேர்ந்த மந்திரவாதி நந்தகுமார் என்பது கண்டறியப்பட்டது. கேரளா சென்று அவரது வீட்டில் விசாரித்த காவல்துறையினர் அவரது புகைப்படத்தை கொண்டு வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டனர். மந்திரவாதி நந்தகுமார் சிஎன் பாளையத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரின் தேநீர் கடையில் அமர்ந்திருந்ததை பார்த்ததாக சிலர் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து டீ கடை உரிமையாளர் கோவிந்தனிடம் விசாரித்த போது மந்திரவாதி நந்தகுமார் கொலை குறித்த மர்மம் விலகியது. கேரள மந்திரவாதி நந்தகுமாருக்கு பல மொழிகள் தெரியும் என்பதால் அண்டை மாநிலங்களில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கோவில்களில் தங்கியிருந்து தன்னை ஒரு ஆன்மீகவாதி போல காட்டிக்கொண்டு தோஷம் கழிப்பதாக கூறி பக்தர்களிடம் மோசடியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாழப்பாடியை அடுத்த சிஎன் பாளையம் கிராமத்திற்கு வந்துள்ளார் மந்திரவாதி நந்தகுமார். அங்கு டீ கடை நடத்தி வரும் கோவிந்தன் என்பவரிடம் பேச்சு கொடுத்துள்ளார். அவர் தனக்கு நேரம் சரியில்லை என்பதால் தொழிலில் நட்டம் ஏற்படுவதாகவும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருவதாகவும் கூறி புலம்பியுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட மந்திரவாதி நந்தகுமார் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதனை பரிகார பூஜை மூலம் நிவர்த்தி செய்யலாம் என்று கூறியுள்ளார். அவரை நம்பி உடனடியாக பரிகார பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளார் கோவிந்தன். சம்பவத்தன்று மதியம் வீட்டில் உள்ள தனி அறையில் வைத்து பூஜையை ஆரம்பித்த மந்திரவாதி நந்தகுமார் கோவிந்தனை வெளியே அனுப்பிவிட்டு அவரது மனைவியை மட்டும் தன்னுடன் சேர்த்து பூஜையில் ஈடுபடுமாறு கூறியுள்ளார். கோவிந்தன் வெளியே சென்றதும் அறையின் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு கஞ்சா புகைத்த மந்திரவாதி நந்தகுமார் கோவிந்தனின் மனைவியை மயக்கி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து வெளியில் சொன்னால் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்று மிரட்டி வெளியே அனுப்பியிருக்கிறான் மந்திரவாதி நந்தகுமார். ஆனால் அறையிலிருந்து வெளியே வந்த கோவிந்தனின் மனைவி உள்ளே தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கணவனிடம் கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தன் தேங்காய் உடைக்க பயன்படுத்தும் கம்பியை கொண்டு மந்திரவாதி நந்தகுமாரின் தலையில் அடித்ததாகவும் அவர் சம்பவ இடத்திலேயே சடலமானதாகவும் கூறப்படுகிறது. மந்திரவாதியின் தலையிலிருந்து வெளியேறிய ரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக நீளமான துணியில் மண்ணெண்ணெய் கலந்து அதனை மந்திரவாதி நந்தகுமாரின் தலையில் சுற்றி கட்டியுள்ளார் கோவிந்தன். நள்ளிரவில் அவரது சடலத்தை அங்குள்ள அக்ரஹார ஏரிக்கு தூக்கிச் சென்று தலையில் நெருப்பு வைத்து எரித்துள்ளார் கோவிந்தன் என்கிறது காவல்துறை. கோவிந்தனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட தேங்காய் உடைக்கும் கம்பியை பறிமுதல் செய்துள்ளனர். தங்கள் குடும்ப பிரச்சனைகளை அறிமுகமில்லா நபர்களுடன் பகிர்ந்து கொள்வது தவறு. அதே நேரத்தில் கடவுள் பக்தியை மறந்து மோசடி சாமியார்களையும் மந்திரவாதிகளையும் நம்பிச் சென்றால் குடும்பத்தில் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்.